Hello friends, welcome to my channel Create Pareto Chart. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் Tableauல எப்படி ஒரு Pareto chart create பண்றத பத்தி பார்க்க போறோம். So Pareto chart அப்படினா என்னன்னு first பார்த்தலாம். Pareto chart shows the order frequency count of data. ஓகேங்களா? So இது வந்து பாத்தீங்கன்னா 80-20 ரூல் வந்து யூஸ் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா 20% of products வந்து பாத்தீங்கன்னா 80% of revenue நம்மளுக்கு கொடுத்திருக்கு அப்படின்ற அனலைசிஸ் தான் இதெல்லாம் பண்ண போறோம். பாத்தீங்க அப்படினா these charts are often to use identify areas to focus on first in progress improvement. Pareto chart shows the order frequency counts of values in the different level of categorical or nominal variable. ஓகேங்களா? These charts are based on the 80-20 rule. ஸோ இதுதான் பார்த்தீங்க கஸ்டமர் டேட்டா வரணும் அதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா 20% கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா 80% ஆஃப் ரெவன்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அனாலிசிஸ் தான் இந்த Pareto சார்ட்டில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட் எப்படி டேப்லெட்டில் கிரியேட் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் Pareto சார்ட் எப்படி டேப்லெட்டில் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அதுக்கு ப்ராடக்ட் நேம் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் நேம், ஸோ இதோட கவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம கவுண்ட்டை மாற்றுவோம். ஸோ ப்ராடக்ட் நேம் அண்டு சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி சார்ட் கிடச்சிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசெண்டிங் டு அசெண்டிங் பண்ணிங்க. அதுக்கப்புறமா என்டையர் வியூ கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இது மாதிரி ஒரு சார்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆல் த ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆல் த ப்ராடக்ட்ஸ் வித் சேல்ஸ். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து நம்ம பேரட்டோவை மாற்றணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், மெஷரில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆட் டேபிள் கால்குலேஷன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் டோட்டல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக் டைமென்ஷன் கொடுக்கணும், ப்ராடக்ட் நேமோட ஸ்பெசிஃபிக் டைமென்ஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆட் செகண்டரி கால்குலேஷன். ஓகேங்களா? கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல். ஓகேங்களா? இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் எது கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். ரைட்டுங்களா? ஸோ அதனால் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் வித் ப்ராடக்ட் நேம் கொடுக்குறோம். ஓகே, ஃபைன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு Pareto சார்ட் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த Pareto சார்ட் கிடச்சி நான் என்ன பண்ண போகிறேன்னா இது கலர் பண்ணிக்கலாம். ஸோ கலர் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இண்டிவிஜுவல் பார்ஸாக நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 80-20% எடுக்கணும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு ஒரு பக்கம் ஆக்சஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ஆக்சஸும் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா, பர்சன்டேஜ் ஃபார்மெட்டில். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ராடக்ட் நேம் எடுத்துகிட்டு டீட்டெயிலில் போட்டுக்குங்க. ஓகே, டீட்டெயிலில் போட்டுக்கிட்டு இந்த ப்ராடக்ட் நேமை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுறீங்க, கவுண்ட் டிஸ்டிங்க்ட். ஓகேங்களா? டிஸ்டிங்க்ட் வேல்யூ அப்படின்னா என்னென்னா சிங்கிள் வேல்யூ மட்டும், டூப்ளிகேட் வேல்யூஸ் எதுவுமே இல்லாமல் சிங்கிள் வேல்யூ மட்டும் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? கவுண்ட் டிஸ்டிங் கொடுத்துக்கிறேன். கவுண்ட் டிஸ்டிங் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சார்ட் வந்து இப்படி மாறிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் கிளிக், ஆட் டேபிள் கால்குலேஷன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டெப்ஸ் தான். ஸோ ரன்னிங் டோட்டல், ஸ்பெசிஃபிக் டைமென்ஷன், ப்ராடக்ட் நேம் அண்ட் செகண்டரி, அதுவும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் அண்ட் ஸ்பெசிஃபிக் டைமென்ஷன், ப்ராடக்ட் நேம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டேப்லெட்டை வந்து என்ன சொல்ல போகிறோம், இது வந்து எனக்கு ப்ராடக்ட் நேம் வைஸாக எனக்கு இது பண்ண அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போகிறேன், ரைட் கிளிக், கம்ப்யூட் யூஸ் அண்ட் ப்ராடக்ட் நேம். ஓகேங்களா? ப்ராடக்ட் நேம் கொடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் நேம் வந்து நம்ம சார்ட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் சம் ஆஃப் சேல்ஸ். ஓகேங்களா? சார்ட் அண்ட் ஃபீல்ட் சார்ட்டிங். ஓகேங்களா? டிசெண்டிங்கில் கொடுக்குறேன். டிசெண்டிங் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் சேல்ஸ். ஓகேங்களா? சம் ஆஃப் சேல்ஸ் கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் நீங்கள் மாறி இருக்கிறது நீங்கள் நல்லா பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து ஏரியா சார்ட்டை மாற்ற போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் Pareto சார்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ப்ளஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு பக்கமே ஆக்சஸ் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 80x20 கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ப்ராடக்ட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20%. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆக்சஸில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் ரெஃபரன்ஸ் லைன். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் லைன் கொடுத்துட்டு ஓகேங்களா இதில் வந்து கான்ஸ்டன்ட் கொடுத்துங்க. கான்ஸ்டன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 20%. ஓகே, ஃபைன். அடுத்து இந்த ஆக்சஸ் ரைட் கிளிக் பண்ணிக்கங்க, ஆட் ரெஃபரன்ஸ் லைன். ஓகே, கான்ஸ்டன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 80%. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 20% ஆஃப் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80% ரெவன்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இந்த சார்ட்டோட லாஜிக். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Pareto சார்ட் வந்து ப்ராப்பராக வந்து டேப்லெட்டில் கிரியேட் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.